ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன சுமதி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் வந்துட்டு ஒரு சாதாரண கதை மட்டும் கிடையாது, உண்மை கதை. கேரளால சுமதி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு மக்களே. அந்த வளைவை தாண்டி போகும்போது மட்டும் ஒரு அமானுஷமான விஷயத்த பாக்குறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் பேயா வரத பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. இன்னைக்கும் கூட அந்த கதையை நம்பி நிறைய பேர் 8 மணிக்கு மேல அந்த வளைவு பக்கமா போக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கதை. இதுக்கப்புறம் பேசினா கூட கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டு போயிடும். டைரக்டா கதைக்குள்ள போயிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தாலே கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல தீபாவளிக்கு நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்லயும் 50% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறோம் இல்லையா? அதுலயும் நம்ம ஸ்பெஷல் ப்ராடக்டான போட்டோ வாலெட்டை உங்களால 649 வாங்கிக்க முடியும். 999 கிடையாது, ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1962 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு அறுவடை பண்ண அந்த எல்லா பொருட்களையும் கொண்டுட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் இருக்க பெரியவர் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடம்லாம் ஏத்தி அங்க இருக்க மரத்துக்கு சரக்கெல்லாம் வைக்கிறாரு. சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் போது அந்த சூடம் அணையிற மாதிரி பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நேரம் சரி கிடையாது, நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் டிராவல் பண்ண வேணாம், இங்கேயே வெயிட் பண்ணிட்டு காலையில போலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு புருஷ மொண்டாட்டியை காமிக்கிறாங்க. இவனுக்கு வெறுப்பாகுது. கஷ்டப்பட்டு வருஷம் முழுக்க நம்ம உழைச்சி சம்பாதிச்ச எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சேல் பண்ணா மட்டும்தான், மார்க்கெட்ல கொடுத்தா மட்டும்தான் காசு கிடைக்கும். இங்கேயே வெயிட் பண்ண சொன்னா எப்படி முடியும்? இன்னைக்கு நைட்ல இங்க ஸ்டே பண்ண முடியாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இங்க பாரு தம்பி, எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. அந்த சுமதி வளைவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ நேரமும் சரியில்லை, போவேனா? இப்ப நமக்கு காசு பணத்தை விட எல்லாருடைய உயிரும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, என்னையா நீ வேற, ஏதோ ஒரு முன்னொரு காலத்துல சுமதி வளைவு, அங்க சுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேய் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்காக அந்த கட்டுக்கதையை நம்பிட்டு போகாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதையும் மீறி நீ போனோம் அப்படின்னா நீ மட்டும் போ, இங்க இருக்கிற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல பொண்டாட்டி எவ்வளோ சொல்றாங்க, கேட்காம இவன் மட்டும் கிளம்புறான். கிளம்பும் போது பொண்டாட்டியும் பின்னாடியே போறாங்க. ஏமா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் கூட ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மாமா, உன்னை விட்டு நான் எப்படி தனியா இருப்பேன், சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது இவன் கண்ணை மூடி, நான் உனக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கிட்ட கூட்டு போறான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அப்போ பொண்டாட்டி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மேபி அவங்க சொல்ற மாதிரி இந்த சுமதி வளைவுல சுமதின்னு ஒரு பேய் இருப்பாளோ, அந்த பிரெக்னெண்டா இருக்கிற பேய் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க தான் சும்மா சொல்றாங்க அப்படின்னா நீயுமா அந்த கட்டு கதையெல்லாம் நம்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது, இந்த டைம்ல ஒரு விளக்கோட இந்த பொண்டாட்டிக்காரி மாதிரியே அந்த பேய் அங்க வருது மக்களே. மாமான்னு கூப்பிட்டு ஒரு சிரிக்கும் பாருங்க, எப்பா பயங்கரமா இருக்கும். அப்படியே கண்ணுலாம் கலர் மாறுது, வெள்ளை கலரா மாறுது. இந்த பேயை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு சுமதி வளைவை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு செக் போஸ்ட தாண்டி போனோம். அந்த செக் போஸ்டுக்கு புதுசா ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அவர் வந்து தன்னுடைய டீம்மேட் கிட்டலாம் பேசிட்டு இருக்கும் போது, நமக்கு எவ்வளவு தூரம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போனா கல்லலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் வரும். கேரளாலேயே ரொம்ப மக்கள் தொகை கம்மியான ஒரு கிராமம். அது வரைக்கும் தான் நம்ம லிமிட் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, இங்க சுமதி வளைவுன்னு ஒரு வளைவு இருக்கிறதாவும் அங்க ஏதோ பேய் இருக்கிறதாவும் ஊருக்குள்ள கட்டுக்கதை பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா என்று கட்டுக்கதையா? அது எல்லாமே உண்மையான கதை. நைட்டு 8 மணிக்கு மேல இந்த கிராமத்தை சேர்ந்த எந்த மக்களும் வெளியே வர மாட்டாங்க. நாங்களே செக் போஸ்ட க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிடுவோம். எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க ஸ்டார்டிங்ல வரும்போது கூட மேபி அது கட்டு கதையா இருக்கலாம், பொய்யான கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த வளைவை தாண்டி யாரெல்லாம் 8 மணிக்கு மேல போறாங்களோ அவங்க எல்லாரும் பேய பார்த்திருக்காங்க. நாங்க இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூட நிறைய பேரு நைட் டைம்ல போனவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமா இது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அம்மா, தங்கச்சி, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நைட் டைம்ல குளிக்க போயிருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய தங்கச்சி அம்மா கிட்ட, அம்மா இந்த சுமதி வளைவுல சுமதி பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையான கேட்கும் போது, அடியே நைட் டைம்ல என்ன பயமுறுத்த பார்க்காத, அமைதியா வாய முடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இதே டைம்ல கரண்ட் கட் ஆக நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ளேயே கத்திக்கிட்டு இருக்காரு. அப்பா போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மேபி கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னா கூட வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போகும்போதே
விளக்கோட போயிருக்காரு. அட பாவி, இந்த அளவுக்கு பயங்கரமா பயந்து சாவுறியே, உன்னை போயிட்டு எந்த பொண்ணுடா கட்டிய போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கலாய்க்கும் போது எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுநாள் காலைல போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றான். ஃப்ரெண்டு வந்துட்டு ஊருக்குள்ள ஒரு சிடி கடை வச்சிருக்கான். இதே டைம்ல இவன் லவ் பண்ற பொண்ணும் பொண்ணுடைய அப்பாவும் வர இவன் போயிட்டு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். நீங்க மந்திரிச்சு ஒரு தாயத்து கட்டினீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கலாய்க்கிறா. ஓ, உனக்கு அவ்வளோ தைரியமா? அவ்வளோ தைரியம் அப்படின்னா நைட் டைம்ல 8 மணிக்கு மேல அந்த சுமதி வளைவு பக்கமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா திட்டாரு. இங்க பாருமா, இது எதுவுமே சாதாரண காரியம் கிடையாது. முன்னொரு காலத்துல முன்னோர்கள் அந்த சுமதின்ற ஆத்மாவை கொண்டு வந்து அந்த வளைவுல வச்சு ஒரு செம்பு பாத்திரத்துக்குள்ள அடிச்சு வச்சுட்டாங்க. அந்த சுமதி அப்படின்ற பேய் தான், அந்த ஆத்மா தான் நம்ம ஊரையே பாதுகாத்து வச்சிருக்கு. நம்ம சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த யக்ஷி தான் காரணம் அப்படின்னும் போது, ஏன்பா போங்கப்பா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டி விட்டு கிளம்ப. இங்க பாருங்கடா பசங்களா, என் பொண்ணு தான் நம்பவே மாட்டா, ஆனா இது எல்லாமே உண்மை. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஊருக்குள்ள திருவிழா வரப்போகுது. திருவிழால பலி கொடுப்பாங்க. அந்த பலி முடிகிற வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருக்கணும். ஏன்னா இந்த பலி நடக்கும் போது அந்த பேய்க்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த செக் போஸ்ட காமிக்கிறாங்க. ஜீப்ல செம்பன் அதுக்கப்புறம் கிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை காமிக்கிறாங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வராரு பாத்தீங்களா, அவரு பேரு கிரி. செக் போஸ்ட கடக்க பார்க்கும் போது அங்க இருக்க ஒரு போலீஸ், என்ன செம்பா எப்படி இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் வந்துட்டு கல்லு கொண்டு வந்திருப்பான். அந்த கல்லை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு ஷாக் ஆகுறாரு. யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார், இந்த கல்லை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயில் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே செக் போஸ்ட தாண்டி போறாங்க. புதுசா வந்த போலீஸ் யாரவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த கிரி இருக்கான் இல்லையா, இந்த கிரி தான் ஊரையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஒரு டான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த செம்பாவுடைய அப்பா அம்மா 2 பேருமே சுமதி வளைவுல தான் இறந்து போனாங்க. அப்பா வந்துட்டு ஒரு பயங்கரமான மந்திரவாதியா. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த மந்திர தந்திர சக்தி எல்லாமே செம்பனுக்குள்ள வந்துருச்சு. செம்பன் அருள்வாக்கு சொன்னா, செம்பன் வந்துட்டு ஏதாவது சொன்னா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த காவல் தெய்வமான சுமதிக்கு இவன் தான் பூஜை எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா சில பேர் அதை பேய்னு சொல்றாங்க, சில பேர் காவல் தெய்வம்னு சொல்றாங்க. இவன் போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே இந்த ஊருக்குள்ள ஒரு திருவிழாக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போனோனே அங்க இருக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காது. இதே விஷயத்த அந்த புது போலீஸ் கிட்ட அங்க ஒர்க் பண்ண பழைய போலீஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சுமதி வளைவை தாண்டி ஒரு பொண்ணு லவ் பண்ணவனை கூப்பிட்டு ஓடி போயிட்டா. ஓடி போன பொண்ணுக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற யாரும் கிடையாது, அந்த அப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க, அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். இன்னொன்னு, ஓடி போன பொண்ணை வந்துட்டு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த பையனுடைய பேரு பத்ரா, அந்த கருப்பு சட்டக்காரன் தான் அவன். அதனாலதான் ஹீரோ பார்த்து முறைச்சிருப்பான், மக்களே நான் கட்டிக்க போற பொண்ணை ஓட விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஓடி போனதுக்கு அப்புறமா அதே சுமதி வளைவுல ஒரு ஆளு இறந்து கிடந்தாரு. அந்த இறந்து போன ஆளுடைய மனைவியும் மகளும் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜாவுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம்லாம் புது போலீஸ் கிட்ட அங்க கூட ஒர்க் பண்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல சுஜாவை பார்த்தோன்னே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு, உனக்கு வந்துட்டு அந்த தியேட்டர்ல வேலை வாங்கி கொடுத்த, நீ போறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் புருஷன் இல்லாம ஆம்பளை துணை இல்லாம இருக்கேன் இல்லையா, அதனால சில பிரச்சனை வருது, சில பேர் தப்பு தப்பா பேசுறாங்க, தப்பா பிஹேவ் பண்றாங்க, அதான் அந்த தியேட்டருக்கு வேலைக்கு போறதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சிடி கடை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிடி கடைக்கு நீ வேலைக்கு வந்துக்கோ, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிடுறேன், நிறைய சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, ஆனா உனக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஓடி போ ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி கொஞ்சம் இந்த ஊர்லயே பெரிய பணக்கார ஃபேமிலி, அவங்கள பணக்கார ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஃபேமிலியும் கார்ல கோவிலுக்கு வந்து இறங்குறாங்க. இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு கூட ஒர்க் பண்றவங்க, இவங்க தான் ஓடி போன பொண்ணுடைய அப்பா, அதுக்கப்புறம் ஃபேமிலி. இந்த பொண்ணுக்கு, ஓடி போன பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன்காரன் ஆர்மியில வேலை செய்யறானா. அந்த பையன் மட்டும் திரும்பி வந்தான் அப்படின்னா ஹீரோவுடைய கதையே அவ்வளவுதான். ஹீரோவை துரத்தி வெட்டுவான்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்களாம். இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த போலீஸ் கிட்ட கூட ஒர்க் பண்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு திருவிழா, பலி, சாமி ஆடுறது, இந்த விஷயம்லாம் நடக்குது. அப்படி ஒருத்தர் வந்து சாமி ஆடிட்டு இருக்கும் போது செம்பனுடைய கையில எதையோ கொடுத்து, இதை கொண்டு போயிட்டு பொச்சு வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அங்க ஹீரோவும் சாமி கும்பிட்டு இருப்பாரு. அவருடைய நெத்தில குங்குமத்தை வச்சுட்டு, நீ ஆக
மாகல்ய நட்சத்திரத்துல பிறந்தவன், உனக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, பயமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி திருவிழாக்கு மோளம் அடிக்க வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஆளுக்கு நாளைக்கு காலைல ஒரு ஃபங்க்ஷன், நான் கண்டிப்பா போயிட்டு மோளம் அடிக்கணும், மோளம் அடிச்சா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்புறாரு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தனியா போகாத, தனியா போனா மாட்டிப்ப, அந்த சுமதி வளைவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னு போது, இங்க பாரு, பல வருஷமா அந்த கட்டுக்கதைய நீங்க தான் நம்புறீங்க அப்படின்னா நான் ஏன் நம்பணும்? நான் போனா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், நான் கண்டிப்பா போவேன், வேணும் அப்படின்னா நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்னு கிளம்புறாரு. இவரு அந்த சுமதி வளைவு பக்கமா போயிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது, அந்த மோளம் அடிக்கிற மாதிரி சவுண்டும் கேக்குது. என்னங்கடா என்ன மட்டும் பயமுறுத்தி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி யாரையும் காணும். என்ன யாரையும் காணும் அப்படின்னா சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உருவம் நிக்குது. அந்த உருவத்தை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவருக்கும் தெரியுது நமக்கு பின்னாடி ஏதோ நிக்குது, ஏதோ ஒண்ணு அமானுஷமா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு அந்த பேய் கிட்ட வந்து பேனு பயமுறுத்தம் பாருங்க, மனுஷன் பயந்தே போயிட்டாரு. இப்ப இவருக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னா காமிக்கல. இப்போ நடந்த எல்லாமே ஹீரோக்கு கனவா வருது. அந்த கனவை கண்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு கத்திட்டு கண்ண முடிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய எக்ஸுக்கு கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கல்யாணம்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது அங்க பத்ரா வந்திருப்பான். வந்தவன் நைட் டைம்ல யாரோ அந்த பக்கமா மூலம் அடிக்கிறவன் போயிட்டு அந்த பேயை பார்த்து பயந்து போயிட்டு கோமாக்கு போயிட்டாராம். சமயம் அடிபட்டு கோமாக்கு போயிட்டாராம். ஆனா நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் என்னுடைய காதலியவே தப்பிக்க விட்டான், ஓட விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனே ஒரு பயந்தாங்கொலி பையன், இவனால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ண முடியும்? கண்டிப்பா அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டாரு, அந்த கட்டிக்க போற பொண்ணை கொலை பண்ணி எங்கேயோ புதைச்சிட்டாரு, அதை நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு நோண்டிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. நேரா போயிட்டு காதாமட்டிலே ஒரு ஓடு, அவனை தான் அடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் நகர்ந்து போறான். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய காதலியே சரியான அடி, அடிச்ச அடியில கழுத்தியல் லாக் ஆகிது. அந்த அளவுக்கு அடிச்சிட்டாரு. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஓடி போக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணாருன்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணாரா இல்லையானா தெரியல, ஹீரோக்கே தெரியல. நம்ம ஹீரோ இல்லன்னு தான் சொல்றாரு. அந்த ஓடி போன பொண்ணுடைய தங்கச்சி மக்களே, இந்த பொண்ணை நம்ம ஹீரோ இப்பதான் நேரடியா பாக்குறாரு. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கா, எப்பா என்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சொந்தக்கார பையன் அந்த அப்புவை சும்மாவே விடக்கூடாது, அக்கா காரிய ஓட விடுறான், தங்கச்சி காரிய அடிக்கிறான், அவனை கொல்ல போறேன், வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல என் மேல் தான் தப்பு, நான் தான் அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆக்சுவலா அவரு தெரியாம தான் பண்ணாரு, இது ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய குற்றம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கா. அவனை ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இதே விஷயத்த நம்ம ஃப்ரெண்டோடைய லவருடைய அப்பா வந்து சொல்றாரு. உன் மேல அந்த பொண்ணுக்கு என்ன பாசமோ பரிவோ தெரியல, எல்லாரும் உன்னை ஏதோ பண்ண போறாங்க, உன்னை வந்துட்டு கேஸ் கொடுக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு தான் உனக்கு சப்போர்ட்டா பேசினா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே வானத்திலேயே பறக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மேல அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு காதலா, அப்படி ஒரு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு இந்த பத்ராவுடைய தியேட்டர்ல காமிக்கிறாங்க. பத்ரா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா, இந்த ஊர் லோக்கல் போலீஸ், இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அப்புவை பழிவாங்க ஒரு சரியான சான்ஸ் கிடைச்சது, நீங்க ஏன் அவன் மேல கேஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் என்னால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊருக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வர போறாரு. அந்த ஆளு மோசமான ஆளு, ஏற்கனவே அந்த ஆளு பனிஷ்மெண்ட்னால தான் டிரான்ஸ்ஃபரே பண்றாங்க, அந்த ஆளு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த அப்பு பையில பதிவாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோனுடைய அப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டா, யார லவ் பண்ணா, எதுக்கு லவ் பண்ணா, எதுவுமே சொல்லவே கிடையாது, இந்த பத்ராக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை, இப்படி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம ஓடி போனதுக்கு அப்புறமா அவளை நினைச்சு என்னுடைய பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எஸ்ஐயை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல ஒரு 8 மணி மேலதான் இவரு அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்து ஆர் அடிக்கும் போது அங்க புதுசா வந்த போலீஸ் நைட் டைம்ல செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்றோம், யாரும் போக மாட்டாங்க, காலையில் தான் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன கோர்ட்டுடைய ஆர்டரா இல்ல அப்படின்னா யானை இறங்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இந்த ஊருக்காரங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது நான் இந்த ஊருடைய புது எஸ்ஐ, நான் சொன்னா கூட திறக்க மாட்டியா, ஓ நீ சுமதியை நினைச்சு பயப்படுறியா,
அந்த பேய நான் போயிட்டு பாத்துக்கிறேன், கதவை தர அப்படின்னும் போது இவங்களும் கடுப்புல கதவை திறக்கிறாங்க. இந்த ஆளு போயிட்டு கரெக்டா அந்த வளைவை தாண்டி போலான்னு பார்க்கும்போது வண்டி அப்படியே நிக்குது. வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியல. இவரு கடுப்பாயிட்டாரு. இந்த டைம்ல தான் 7.5 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தம் அடிச்சுக்கிட்டு உச்சா போயிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு பாட்டு போட்ட மாதிரி அந்த ரேடியோலாம் பாட ஆரம்பிக்குது. என்னடா இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேசட்டை புடுங்கிட்டு நான் தான் பாட்டு பாடுவேன், சுமதி நீ பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே பாட்டு பாடிட்டு வந்து ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு வேற யாரோ பக்கத்துல நிக்கிறாங்க. இங்க பக்கத்துல ஒர்க் ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த போலீஸ் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா இவருடைய உருவத்திலேயே அங்க அந்த பேய் நிக்குது. பேய் இவரை பார்த்து பயங்கரமா சிரிக்க இவரு பயப்படுறாரு. பேய் மாயமா மறைஞ்சு போகுது. என்னடா இது அப்படின்னா இந்த சுமதி பேய் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப அந்த ஜீப்பே பத்திட்டு எரியுது. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது. ஜஸ்ட் மிஸ்ட், இந்த ஆள் தப்பிச்சிட்டாரு. அப்படியே காலையில காமிக்கிறாங்க. இந்த ஊரு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு எரிஞ்சு போயிருக்கும், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ தன்னுடைய அக்கா பொண்ணு கூப்பிட்டு வண்டியில கிளம்புறாரு. ஏன் அப்படின்னா இந்த அக்கா பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்கிறாளோ அதே ஸ்கூல்ல தான் ஹீரோயின் டீச்சரா இருக்காங்க. இந்த பொண்ணை இறக்கி விட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இவரு கொஞ்சம் வேகமா தான் வண்டியை ஓட்டிட்டு வருவாரு. அப்ப இந்த போலீஸ் சரியா பார்க்காம ரோட கிராஸ் பண்ண நம்ம ஹீரோ டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஒழுங்கா பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேச ஆரம்பிக்கும் போது குழந்தைய பக்கத்துல வச்சிருக்கேன், தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டைக்கு போறாரு. அப்போ அங்க இருக்க போலீஸ் எல்லாம் மடக்கி, டே அப்போ இவரு புது எஸ்ஐடா, இவனும் நம்ம பையன் தான், பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த அக்கா பொண்ணை இறக்கி விடும் போது நம்ம ஹீரோ ஓடி போக ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோனுடைய தம்பி. அந்த பையன் ஹீரோவை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டு எங்க அக்காக்கு ஓடி போக ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து காதா மட்டும் ஒரு போடு போடுறான். ஹீரோக்கு அசிங்கமா போச்சு. அதை தாண்டி வலிக்கவும் செய்து வலியோட வந்து ஃப்ரெண்டுடைய கடையில உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு டீச்சர் வராங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, உங்களுக்கு எப்போ பிரசவ டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, பிரசவ டேட்டுக்கு முன்னாடியே நீங்க கிளம்பி ஊருக்கு போயிடுங்க, இந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க, இல்ல அப்படின்னா அந்த சுமதி வளைவை தாண்டி போகவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, டேய் கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியாரா, அவங்கள ஏன் பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அக்கா எனக்கா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை பாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, எது அந்த குட்டி குஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த அக்கா சொல்லிட்டாங்க, அவன் ஸ்கூல்ல அடிச்சதோடு சரி இங்க நேர்லாம் வந்து அடிக்க மாட்டான், மன்னிப்பு கேட்க அவங்க அக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, எனது குட்டி குஞ்சான் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஃப்ரெண்டு கலாய்க்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் வந்திருக்காங்க. மன்னிச்சுக்கோ தம்பி வந்துட்டு தெரியாம அடிச்சிட்டான் அப்படின்னும் போது, என்னையும் மன்னிச்சுக்கோ, அன்னைக்கு கல்யாணத்துல நான் தெரியாம தான் உன்னை அடிச்சேன் அப்படின்னும் போது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பாட்டு, அந்த பாட்டுல அப்படியே பேசி பழகி பார்த்து லைட்டா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. லைட்டா அப்படின்னா சொல்லிக்கல, காதலிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு சரக்குலாம் வாங்கிட்டு ஊருக்குள்ள போலான்னு பார்க்கும்போது 8 மணி அடிச்சு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேய் டைம் 8 மணி மேல ஆகுது, போனோம் அப்படின்னா போங்க, கதை வேணா திறந்து விடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது போலீஸ் கலாய்க்கும் போது எங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரக்குலாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இன்னொரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, வேணா என் ரூமுக்கு வாங்க, எல்லாருமா குடிச்சு கூத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சரின்னு போறாங்க. போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ புது போலீஸ் கிட்ட கேக்குறாரு, இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சி போய் தான் வந்தேன், முக்கியமா இந்த ஊருடைய அந்த யக்ஷி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சுமதி வலையோடைய கதை உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, பார்க்கவே வித்தியாசமா இருக்காங்க, இவங்க இந்த மலைக்குள்ள வாழக்கூடிய காட்டுவாசியின மக்களே, இவங்க நல்லாவே தமிழ் பேசுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களும் தமிழ் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த வளைவை கிராஸ் பண்ணி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் வந்துட்டு பயங்கர மந்திர தந்திர வேலையெல்லாம் பார்த்து பேய்களை வந்துட்டு அந்த வளைவுல போட்டு வச்சாங்களாம். பிரிட்டிஷ்காரங்க இந்த வளைவை தாண்டி போகும்போது அவங்கள அட்டாக் பண்ணும், கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துடைய தலைவனுடைய பையன் வந்துட்டு சுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப அமைதியான பொண்ணு, எல்லார் கூடயும் அன்பா இருப்பா. அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ சடங்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பலி கொடுக்க பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு புரியுது ஏதோ பண்றாங்க, தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணாலும் விடாம நெருப்புல போட்டு அந்த பொண்ணை பலி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷார பழி வாங்கணும், இன்னும் கொஞ்சம் அவங்கள ஆட்டி படைக்கணும் அப்படின்னா பேய்களுக்கு சக்தி தேவைப்படும். அந்த சக்தி வந்துட்டு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்த இந்த கர்ப்பிணி பெண்ணை பலி கொடுத்தா மட்டும்தான் சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பொண்ணு எவ்வளவோ போராடுறா. ஆனா நெருப்புக்குள்ள தள்ளி விடும் போது அவங்க எரிஞ்சு இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா ஆன்மா வெளியே வருது. அந்த சுமதியுடைய ஆன்மா
கடுப்பாயிட்டு அந்த கூட்டத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த வளைவுல பேய்களை போட்டு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பேய்களையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. நல்லவங்களை பாதுகாத்து கெட்டவங்களை அந்த பக்கம் அலோ பண்ணாம பாத்துருக்கு. இது வரைக்கும் அந்த பேய் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏமா பாட்டி, நானே பயந்து போயிருக்கேன், இப்ப வேற இந்த கதையை சொல்லி ஏமா பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இது கதை கிடையாது, உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த வளைவுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. உன்னை தேடி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஊரே உன்னை எதிர்த்து நிக்க போகுது அப்படின்னும் போது, இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு நம்ம ஹீரோ. இவனுங்க கதையெல்லாம் கேட்டு வெளியே செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கும், படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த பக்கம் ஒரு கார் வருது. காருக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சும்மா பார்க்கும்போது பார்த்தா அது அந்த மிலிட்டரிக்காரன், அதாவது நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவன் என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டு எழுப்பும் போது, அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரே வந்து கேக்குறாரு, யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இந்த மாதிரி மிலிட்டரியில இருந்து ஊருக்கு வந்திருக்கேன், இப்போ ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில இவனை பிக்கப் பண்றதுக்கு அந்த பத்ராவே வந்திருப்பான். பத்ரா கூட போறதுக்கு முன்னாடி, இங்க பாரு, என் தங்கச்சிக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல, ஊருக்காரங்க என்னென்னமோ சொல்றாங்க, அது மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டி விட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஊருக்குள்ள பிரெக்னெண்டா இருக்க டீச்சரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பிரசவ வலி பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு 8 மணி மேல ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது மருத்துவச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயே ஆகணும், இங்க இருந்தா அம்மாவையும் புள்ளையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போது செம்பா யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே, இவங்க உயிரை காப்பாத்த என் உயிரை பணைய வைக்க நான் தயாரு, நீ வண்டி எடுக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கிரிய கேட்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, டே 8 மணிக்கு மேல போனா ஆபத்துடா, வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு. அதுக்காக 2 உசுறு போறத அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, அப்பா, செம்பா, கிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த பிரெக்னன்ட் லேடியை தூக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப இவங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த வளைவை தாண்டி போலான்னு பார்க்கும்போது மரம் உடஞ்சி கீழே ஒழுகுது. கொய்யால நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, இங்க வந்தாலே ஆபத்துன்னு தெரியும், அந்த மரத்தை தூக்கி போட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு மரத்தை தூக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோடைய அப்பா தான் உள்ள உட்காந்துட்டு இருப்பாரு. ஏங்க நீங்களும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அவரும் வந்துட்டாரு. மரத்தை தூக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள செமையா கத்திட்டு இருந்தவங்க கத்தாம அமைதியா இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா பாய் மட்டும் இருக்கு, ஆளை காணும். இந்த பிரெக்னன்ட் லேடி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காட்டுக்குள்ள பயங்கரமா சவுண்ட் கேக்குது. காட்டுக்குள்ள போயிட்டு தேடி தேடி பாக்குறாங்க. 4 பக்கமும் சவுண்ட் கேக்குது. காட்டுக்குள்ள நமக்கு எக்கோ கேக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் அருவி பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அருவிக்கு மேல அந்த பிரெக்னன்ட் லேடி நிக்கிறாங்க. அவங்க திடீர்னு மேல இருந்து கீழே குதிப்பாங்க பாருங்க. இந்த பையன் பயந்தே போயிட்டான். இப்போ அந்த அருவியை நோக்கி போயிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்கலான்னு போறான். பார்த்தா திடீர்னு என்னமோ இவன் காலை பொடிச்சு இழுக்கும் போது பேன்னு கத்தும் போது அங்க செம்பா வராரு. நான் பார்த்தேன், அந்த பிரெக்னன்ட் லேடி மேல இருந்து கீழே குச்சாங்க, பார்த்தேன் அப்படின்னும் போது அது எல்லாமே இல்யூஷன், அந்த பேய் காமிக்கிற இல்யூஷன் தான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பாவும் கிரியும் தேடிட்டு இருக்கும் போது அங்க அந்த லேடியை பாக்குறாங்க. ஏமா இங்க வந்து என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அங்க அவங்க தலையே இல்லாம முண்டமா நிக்கிறாங்க, தலை கீழே கிடக்குது. இதை பார்த்துட்டு 2 பேரும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தேடிட்டு ஒரு பக்கம் போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த லேடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அங்க இருக்க ஒரு மர கிளைய உடைச்சி அப்படியே வயிற்று கிழிச்சு குழந்தைய வெளியிருப்பாங்க பாருங்க. மனுஷன் பார்த்துட்டு பேன்னு கத்துறான். இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. செம்பாவங்க இருக்காரு, நீங்க பார்த்தது எல்லாமே இல்யூஷன் தான், பயப்படாதீங்க, அந்த பேய் தான் இருந்து போக சொல்லுது போல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி கிட்ட வரும்போது அங்க அந்த லேடிக்கு பிரசவம் ஆயிட்டு இருக்கு. குழந்தையும் அந்த லேடியும் சேஃபா வண்டிக்குள்ளேயே படுத்திருக்காங்க. அதாவது அந்த பேயே வந்து இவங்களுக்கு பிரசவம் பார்த்துட்டு போயிடுச்சு போல மக்களே. அம்மா குழந்தை 2 பேருமே சேஃபா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. டீச்சர் கிட்ட கேட்கும் போது ஏதோ ஒரு லேடியை பார்த்தேன், ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது செம்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னமோ அந்த பேய் நமக்கு கொடுத்த எச்சரிக்கைன்னு தோணுது, இதுக்கப்புறமும் பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த எஸ்ஐ, அதுக்கப்புறம் அண்ணங்காரன், அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு, இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு பண்ணிய வேட்டையாடி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த மிலிட்டரிக்காரன், அவனை அண்ணங்காரன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம், அந்த அண்ணங்காரன் கிட்ட எஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணியாச்சு, போலீஸுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைச்சிருக்காது. உன் தங்கச்சி என்னானா, ஓடி போனாலா, எங்கேயாச்சும் இருக்கிறாளா, இல்ல அந்த அப்பு தான் கொலை பண்ணி போச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த விஷயமும் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அந்த சுமதி வளைவை தாண்டி கண்டிப்பா போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் அந்த பக்கம் வர ட்ரை பண்ணும்போது அந்த சுமதி என்ன ஆட்டி படைச்சிட்டா. சோ கண்டிப்பா யாராலையும் 8 மணிக்கு மேல அந்த சுமதி வளைவை தாண்டி போகவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, சுமதி வந்துட்டு ரொம்ப கெட்டவ மோசமானவ அப்படின்லாம் கிடையாது. யாராவது 8 மணிக்கு மேல அந்த இதுவை கிராஸ் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா பயமுறுத்துவா, ஓட விடுவா, அதுக்காக கொலை பண்ணுவா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அவளுக்கு நடந்த அந்த விஷயம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. அண்ட் வந்துட்டு அந்த முன்னோர்கள் பேயை வந்துட்டு அங்க போட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி யாராவது நைட் டைம்ல போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்களை கட்டுப்படுத்திக்கிட்டு, அந்த பேய்களை கட்டுப்படுத்த முடியாத டைம்ல யாரையும் போக விடாம தடுக்க தான் அந்த பேய், அந்த எக்ஷி அங்க இருக்கு. ஒரு காவல் தெய்வமாவே சுமதி அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்க. அதை வந்துட்டு ஒரு பாட்டுல காமிக்கிறாங்க. ஒரு பாட்டு முடியும் போது இவங்க ஒரு பக்கமா நின்று பேசிட்டு இருக்கும் போது இது அந்த எஸ்ஐ பார்த்துட்டான். என்னப்பா லவ்வா, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயும் போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட அப்பா கிட்ட போட்டு குத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பையனும் பயந்துட்டு இருக்கும் போது நினைச்ச மாதிரியே போயிட்டு போட்டு குத்துட்டான் போல. மக்களே, அண்ணங்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இவனை பழி வாங்கணும், அப்புவை பழி வாங்கணும் அப்படின்னு பத்ராக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம ஹீரோடைய அப்பா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது, இங்க பாரு அப்பு, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சுக்கலாம், இந்த கல்யாணத்தை நீயும் கூட வந்து நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோக்கு சரியான வெறி. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த சம்பா இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரியா புலம்பிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும், அதான் அவனே கல்யாணத்தை முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் உங்க அப்பங்காரனே தலைமை தாங்கி கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் அப்படின்னும் போது உன்னால என்ன பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே பயப்படாத, பயம் போகணும் அப்படின்னா இந்த மூலிகையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். என்ன மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெரிய பெரிய மந்திரவாதிகளே இந்த மூலிகையை சாப்பிட்டு பயங்கரமா பயம் இல்லாம இருப்பாங்க, கண்டிப்பா உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீயும் பயப்படாம இருப்ப அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துட்டு மூலிகையை சாப்பிட்டு பயங்கரமா போதை ஆகுறாங்க. அந்த போதையில வெறி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுமதி பேய் தான், அதை பழி வாங்காம விடமாட்டேன், கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் ஆல்ரெடி அந்த சுமதியை கொலை பண்ணிட்டாங்க, அதான் பேயா வந்திருக்கா, அவளை போயிட்டு எப்படிடா கொலை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது, செத்தாலும் கொலை பண்ணுவேன், வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு மேல அந்த சுமதி வளைவு பக்கமா போறாங்க. அடியே சுமதி எங்கடி இருக்க, என் முன்னாடி வா, நான் உன்னை கொலை பண்ணும் அப்படின்னும் போது ஒரு எலுமிச்சை பழம் உருண்டு வருது. என்னடான்னு பார்த்தா திடீர்னு இந்த இடமே புகமூட்டமா மாறுது. இவங்களை சுத்தி நிறைய அகோரிகள் வந்து இவங்களை பயங்கரமா பயமுத்துறாங்க. இவங்களுக்கு என்ன விஷயம் ஆகுது அப்படின்னே தெரியல, ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த ஜீப்ல இருந்து கண்ணை முடிக்கிறாங்க. கூடவே அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் இருக்காரு. நான் எப்படி இங்க வந்தேன், நாங்க எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காலையில ரவுண்ட்ஸ் போகும்போது கரெக்டா அந்த சுமதி வளைவு பக்கமா எல்லாரும் உழுந்து கடந்தீங்க, நைட்டு என்ன சாப்பிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மூலிகை அப்படின்னும் போது, ஆனா போலீஸ் நாங்க அந்த மூலிகைக்கு பேரு கஞ்சான்னு சொல்லுவோம் அப்படின்னும் போது, என்னது கஞ்சாவா, ஆமாண்டா கஞ்சா சாப்பிட்டுட்டு போதை தலைக்கேறி போயிட்டு அங்க போயிட்டு உழுந்து கடந்திருக்கீங்க, நல்ல வேலை எதுவும் ஆகல, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா புடிச்சு உள்ள போட்டுருவேன் அப்படின்னும் போது மன்னிப்பு கேட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த சிடி கடையில ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க அந்த குட்டி குஞ்சான் வரான். அக்கா லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, என்னுடைய அக்காவை கூட்டிட்டு ஓடி போயிடு, யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, எங்க அப்பாவே அக்காவை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் காணாத அப்படின்னு சொல்லும் போது, அட செல்ல குட்டி இதை சொல்லதான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பையனுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக பார்க்கும்போது அங்க அந்த பத்ரா வரான். டேய் தம்பி வாடா, நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, பரவாயில்ல நானே போறேன் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, தம்பி பழைய எல்லாத்தையும் மறந்து போயிரு, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது இப்போ இந்த பத்ராவை பார்த்து அந்த அம்மாவும் பொண்ணும் பயப்படுறாங்க, ஒரு மாதிரி பயந்து நடுங்குறாங்க. முக்கியமா அந்த குட்டி பொண்ணும் பயப்படுறா. இதை ஹீரோ பார்த்துட்டு, நீங்க எதுக்காக பத்ராவை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்களுக்கு புருஷன் இல்ல ஆனா நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைக்க தான் பத்ராவுடைய தியேட்டருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. இவன் சும்மா இருக்காம இவங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். இவங்க கிட்ட மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பான். அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஹீரோக்கே சமயம் கடுப்பாவது. அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அவனால இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில அந்த அம்மா பொண்ணு 2 பேருமே
தூக்குல தொங்குறாங்க. கண்டிப்பா இவங்க தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த பத்ரா தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவனை போட்டு பொழக்கிறாரு ஹீரோ. டேய் என்னடாச்சு, அவனை ஏன்டா போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த 2 அம்மாவும் பொண்ணும் செத்து போனதுக்கு இவன் தான் காரணம், இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்ல வரும்போது, டேய் என்னடா பூ, நீ லவ் பண்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ல என்ன போட்டு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா கடுப்பாயிட்டாரு. டேய் அவன் என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம் அப்படின்னு சொல்ல அப்பாக்கு சரியான கடுப்பு. காதா மட்டும் ஒரு போடு போட்டு நீ பண்ண காரியத்தினால அந்த குடும்பமே விளங்காம போச்சு, இதுக்கப்புறமாச்சு உன்னுடைய வேலையை பார்த்துட்டு அமைதியாரு, நான் தான் அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்க போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க போலீஸ் வந்து தனியா கூட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல பத்ரா வந்து சொல்றான், ஆமாண்டா நீ கெஸ் பண்ண மாதிரி நான் தான் அந்த அம்மாவையும் பொண்ணையும் கொலை பண்ணேன், ஆனா உன்னால நிரூபிக்கவே முடியாது, அவங்க தற்கொலை தான் பண்ணி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுப்பாரு, எனக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. சரி சரி நான் ஏன் கொலை பண்ணன்னு யோசிக்கிறியா, நான் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன், இதுக்கு நடுவுல எப்பயாச்சும் வந்து அவங்க உண்மையை சொல்றாங்களோ அவங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட என்னால வாழ முடியாது, அதனால தான் கொலை பண்ணேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு பயங்கரமா வெறியாவது. இப்போ இதுக்கப்புறமா அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் நடக்குது, அந்த தகனம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அப்பா வராரு, இந்த கல்யாணத்தை நானே தான் பண்ணி வைக்க போறேன், நீ குறுக்கால போந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்த அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ மனசெல்லாம் தேத்திட்டு சரி ஓகே ஹெல்ப் பண்ண போலாம், அப்பாவே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க, மச்சான் எப்படி மச்சான் தாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் செமையா குடிக்கிறான், பயங்கரமா புலம்புறான், அப்பாக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரும் குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இதே டைம்ல இந்த புது எஸ்ஐ கூட ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு, அவரு வந்து இந்த அண்ணங்காரனை பார்த்து இந்த பத்ரா நல்லவனையும் கிடையாது, இவன் வந்துட்டு அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் சேர்த்தே பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான், இதை எங்க அவங்க நாளை பின்ன வெளியே சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா கொடூரமா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டான், கொலை பண்றதுக்கு இந்த எஸ்ஐயும் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னும் போது அண்ணங்காரனுக்கு சரியான ஷாக்கு வெறியாவது. இதே டைம்ல அப்பா குடிபோதையில ஹீரோ கிட்ட வந்து நீ அந்த பொண்ணை தூக்குடா நான் பாத்துக்கிறேன், நீ அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ, கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னும் போது, நைனா நீ தானே அந்த பொண்ணுக்கும் பத்ராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன, இப்ப வந்து இந்த மாதிரி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன, பத்ராக்கும் அந்த பொண்ணுக்கும் கிடையாது உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படின்னும் போது ஹீரோ சந்தோஷமா உள்ள போறாரு. ஆனா இந்த டைம்ல வச்சாம்பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ஆள காணும், ஹீரோயினை காணும் அப்படின்னா ஹீரோயின் தானே வந்து கேட்பாங்க, ஹீரோகிட்டையும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் வந்து எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் சண்டை போடுறாங்க. அவனுக்கு எப்படி தெரியும் அவன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போடும்போது அப்போ அந்த குட்டி குஞ்சான் வந்து, டேய் உன்னை அக்காவை கூட்டு எங்கேயாச்சும் ஓடி போடா அப்படின்னா இங்க வந்து அவளுக்கே ஹெல்ப் பண்றியா, கல்யாணத்துக்கு நீயே ஹெல்ப் பண்றியா, ஓ அக்கா உனக்காக அந்த சுமதி வளைவை தாண்டி இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ போயிட்டு அக்காவை கூப்பிட்டு போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோ கிளம்பும் போது அங்க இருந்து ஒருத்தன் வந்து அடிக்க பாக்குறான். அப்போ அண்ணங்காரனே வந்து தடுக்கிறான். அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ நல்லவன், அந்த பத்ரா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தடுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அந்த சுமதி வளைவை கிராஸ் பண்ணி போலான்னு பார்க்கும்போது மரம் ஒண்ணு உடஞ்சி உழுந்து கிடக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ அங்கேயே நிக்கும் போது அங்க வந்து எஸ்ஐயும் பத்ராவும் சேர்ந்துட்டு ஹீரோ போட்டு பொழக்கிறாங்க. பயங்கரமா அடிச்சு அந்த எஸ்ஐ போயிட்டு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து இவன் மண்டையில போட்டு கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது பத்ரா தடுக்கிறான். நம்ம இங்க வச்சு கொலை பண்ணோம் அப்படின்னா மேபி நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, இவனை தூக்கிட்டு போயிட்டு கரெக்டா அந்த சுமதி வளைவுக்குள்ள போட்டு கொலை பண்ணோம் அப்படின்னா சுமதி கொலை பண்ணிட்டா பேய் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே டெட் பாடி மாதிரி நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக அங்க அந்த இறந்து போன குட்டி பொண்ணுடைய ஆவி வருது. அதை பார்த்து பயப்படும் போது அம்மா ஆவி அப்படியே தூக்க மாட்டிக்கிட்டே தொங்கும் பாருங்க. இவன் பார்த்துட்டு பே ஊனு கத்திக்கிட்டு ஓடுறான். அப்போ எஸ்ஐ வராரு. நான் தான் சொன்னல அங்க போ தேவையில்ல இங்கே வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பெரிய இவன் மாதிரி தூக்கிட்டு போன, இப்போ என்னாச்சு பாத்தியா, சரி ஓகே இங்கே வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடிபட்டு மயக்கமான ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை முடிச்சு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோக்கு பேயே பிடிச்சி போச்சு போல போட்டு போலன்னு பொழக்கிறாரு. பயங்கரமா அடிச்சு 2 பேரையும் கொலையே பண்றாரு. கொலை பண்ணிட்டு மாயமா மறைஞ்சு போறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவே கிடையாது மக்களே, அது அந்த சுமதி பேய் தான் வந்து ஹீரோவை காப்பாத்திட்டு அதுவே சண்டை போட்டு 2 பேரையும் கொலை பண்றச்சு. இவரு மயக்கமா இருக்கும் போது அங்க வந்து அண்ணங்கார தான் ஹீரோவை காப்பாத்துறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு செக் போஸ்ட் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை கடத்திட்டு போ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு
அப்பா சண்டை போட்டு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஓடி போயிட்டா காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்க வராங்க. அடி பாவி உனக்கு ஒண்ணுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அவங்க அங்க வராங்க. நீ யார் கூடமா சேர்ந்து ஓடி போனன்னு கேட்கும்போது இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்தாரு பாத்தீங்களா, அவரு கூட சேர்ந்துட்டு தான் நான் ஓடி போனேன், அவரை தான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆடா பாவி நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து குடிச்சோம், எங்கெங்கயோ போயிட்டு வந்தோம், நிறைய வாட்டி மீட் பண்ணோம், ஆனா இந்த உண்மையை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நிறைய வாட்டி சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஏதோ பொண்ணு திரும்பி வந்துட்டா இதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல முடியாது, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கும், இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அண்ணாவும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோடைய லவ்வுக்கும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட போயிட்டு எல்லாம் ஓகே தான், நீங்க ஓடி போனீங்க, சந்தோஷமா இருந்தீங்க, பிளான் பண்ணி 2 பேரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்துட்டீங்க, நடுவுல ஏயா நான் ஹெல்ப் பண்ணு மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேய் தம்பி உண்மையிலேயே நீ தான்டா ஹெல்ப் பண்ண அப்படின்னும் போது நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோ கிடையாது, ஹீரோவுடைய உருவத்துல அந்த பேய் ஹெல்ப் பண்ணிருக்கு போல மக்களே. இப்போ நம்ம ஹீரோ அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு மச்சான் நைட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும் போது நான் காப்பாத்தினா நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன், எனக்கே பயம், நான் எப்படி உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ மயக்கமா இருக்கும் போது அண்ணங்காரனுடைய ரூபத்திலையும் அந்த பேய் தான் காப்பாத்திருக்கு மக்களே. அதாவது அந்த பேய் இந்த கிராஸை தாண்டி இந்த வளைவை தாண்டி யாரு போகணும் யாரு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது மட்டும் இல்லாம நல்லவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்து காப்பாத்துது, அதுவே தாண்டி போக ஹெல்ப்பும் பண்ணுது. ஆனா கெட்டவங்க அப்படின்னா அங்க வர வச்சு கொலையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.